வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து இவங்க இப்படி காட்டுறாம பாருங்க, என்ன எடுத்துட்டு வந்திருக்காம பாருங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ஃபர்ஸ்டே நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இது நமக்கானது ப்ராடக்ட் கிடையாது. ஆனா இதுவும் ஒரு ப்ராடக்ட். இது நமக்கும் ப்ராடக்ட்லாம் செய்யறாங்க, நமக்கான ப்ராடக்ட் கிடையாது, நமக்குலாம் இவ்வளவுதாங்க. அதை விட இன்னொரு பயங்கரமான ஒரு ஐட்டம் நான் வச்சிருக்கேன். போனே நான் தமிழ் ஷார்ட்ஸ்ல போய் பார்த்தா தெரியும். என்ன நியூ ரிபப்ளிக் 1200 ரூபாய். எஸ், அவ்வளவுதான். அதுலயும் கேட்க முடியும் ஆடியோ. ஸோ யாருக்காவது ப்ளூடூத் ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சத்தியமா அதை பார்க்காதீங்க. சரி, ஆனா இதுவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நான் வந்து இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பத்தி இப்போ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. யாருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 28,990 ஒன்லி. சரி, ஓகே. எஸ், இல்ல சோனிக்கு அது மாத சம்பளம். இல்ல சோனிலயும் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு TWS இருக்கு, ஓவர்ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு, சன்ஹைசர்லயும் இருக்கு, சன்ஹைசர்லயும் இருக்கு, போஸ்லயும் இருக்கு. எல்லாமே கரெக்டா இதே பிரைஸ் தான். எல்லாமே அரௌண்ட் 20 to 30K குள்ள இருக்கும். இல்ல நீ சொன்ன அந்த பிரைஸ் தான். அது எக்ஸாக்ட்டா 28 29. ஆமா அப்படியே. ஆமா. சோனி என்னையா காம்படிஷனா? எல்லாம் கரெக்டா அதே பிரைஸ் நீ சொல்லணும். அதான் சரி. ஆனா எனக்கு இதுதான் மார்ஷல் வந்து ஓகே. அது வந்து ஒரு பழைய ஒரு இமேஜ், ஒரு ரெட்ரோ கைண்ட் ஆஃப் ஃபீலை கொடுக்க ட்ரை பண்ற ஒரு பிராண்ட் மாதிரி தான் தெரியுது. ஆமா. ஆனா காமன் ஆடியன்ஸ்க்கு நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்ட, உங்களுக்கு இல்ல. காமன் ஆடியன்ஸ்க்கு கிடையாது. ஆனா காமன்லயே ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி உண்டு. அந்த கேட்டகரி என்னது அப்படின்னா ஆடியோ எந்தூசியாஸ்ட். எஸ்பெஷலி சிவபரணி சேனல்ல வந்து இந்த ஐஎம்லாம் தேடி தேடி பாக்குறாங்க பார்த்தியா? கரெக்ட். அவங்களுக்குலாம் மேபி பட்ஜெட் அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா, ஏன்னா ஐஎம்லாம் சீப்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட்ஜெட் அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து வேற லெவல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறது பார்த்து தெரிய போறோம். சரி, நான் அப்படியே, ஏன்னா ஐஎம் யூஸ் பண்ணவருக்கு தானே தெரியும். மானிட்டர் தானே சார்? ஆமா, இன்னியர் மானிட்டர். இதுக்கு பேரும் மானிட்டர் தான் சார். இது ஓவர் இயர் மானிட்டர் சார். ஆமா, ஓகே சார். இதுக்கு பேர் ஓவர் ஹெட் மானிட்டர் சொல்லலாமா? மானிட்டர் 3. இவங்க கிட்ட ஆக்சுவலா மானிட்டர் 1 2 3 இல்ல 3rd வந்து ANC இருக்கு. ஆமா, ஓகே. ஓகேவா? V2லயும் இருக்கலாம் எனக்கு தெரியல. இது பாரு, வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் 70 hours இவன் வந்து கேரண்டி பண்றான். வா, ஓகேவா? பெரிய விஷயம்டா, பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் எடுத்துமே Spotify வேற தள்ளி விடுறான், ப்ளூடூத்ங்கறான். Spotify எவ்வளவு காசு குத்த? ஒரே நிமிஷம் போடுறா, பின்னாடி ஏதாவது பில்ட் அப் கொடுத்தீங்க. சாரி இல்ல பாக்குறேன், வேற எதுவும் இல்ல. எப்படி என்னெல்லாம் போட்டுருக்கான் பாரு. சிக்னேச்சர் சவுண்ட், டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு ANC ல. இது அதேதான், ரகட் அண்ட் ஃபோல்டபிள் டிசைன். ஓகே. M கண்ட்ரோல் பட்டன், மார்ஷல் கண்ட்ரோல் பட்டன், கஸ்டமைசபிள். M கண்ட்ரோல் பட்டன். சரி. அப்புறம் ப்ளூடூத் LE ஆடியோ இருக்கு. இந்த LE ஆடியோ நிறைய பேருக்கு இன்னும் தெரியாதுடா. இது வந்து கூகுளோட பிக்சல் டிவைசஸ்ல இருக்கு, அப்புறம் சாம்சங் போன்ல இருக்கு, நிறைய டிவைஸ்ல இருக்கு. ஆனா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது இன்னும் கூட பீட்டா ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அந்த டெக்னாலஜி கொஞ்சம் பீட்டா மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே பீட்டா. நான் இங்க ஆல்பாவை பாப்போமே. இங்க ஆல்பா என்ன அப்படின்னா 60 வருஷமா இருக்கிறாங்க அந்த கம்பெனி. 60 வருஷமா? ஆமா. இது ஒரு இந்த கம்பெனி எதுக்காக வந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்றேன். எதுக்குடா வந்துச்சு அது சொல்றேன் முதல்ல. அது எதுக்கு வந்துச்சு அப்படின்னாங்க, பெரிய பெரிய இந்த ராக் பேண்ட் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அவனுங்க எல்லாம் கிட்டார் வாசிப்பாங்க, அப்படி வாசிப்பாங்கல்ல. அவங்களுக்கு அவங்களோட சவுண்ட கேட்கறதுக்கான ஸ்பீக்கர் செஞ்சவங்க. அதாவது அந்த ஒருத்தன் கிட்டார் வாசிக்கிறான், மார்ஷல். அதுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? மார்ஷல், ஜிம் மார்ஷலுங்க அவர் பேரு. இது எனக்கு தெரியாது. நானே ஜெமினை கிட்ட கேட்டு, ஜெமினை யாருங்க அந்த மார்ஷல், யார் அந்த மார்ஷல் அப்படின்னு கேட்டா 1962ல இருந்து இருக்காராமே அப்படின்னு. இல்ல சார், கம்பெனி தான் 1962ல இருக்கு. ஆனா அவர் அதுக்கு முன்னாடில இருந்து இருந்தாரு. அவர் பேர் ஜிம் மார்ஷல். அவர் அந்த ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிற அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த ராக் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சில பேர்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா சில பேருக்கு தெரியும். லெட் ஜெப்லின் அப்படின்னு சொன்னா தெரியும். அப்புறம் மெட்டாலிகா அப்படின்னு சொன்னா தெரியும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க. எனக்கு இந்த 2 தான் இப்ப ஞாபகம் வருது. சரி, அது தவிர வந்து இந்த பொட்டியில என்ன இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கு. இது 32mm டிரைவர் டைனமிக். ஆனா அவன் 40-45 mm கொடுத்துக்கிட்டு இருக்கான்டா. கரெக்ட். அப்போ டியூனிங் எவ்வளவு முக்கியம்? டிரைவர் சைஸ் முக்கியமா இல்ல டிரைவர் மெட்டீரியல் முக்கியமா அப்படிங்கிறது ஒரு தனி டிபேட். மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் ப்ராப்பரா டியூன் பண்றது, அப்புறம் அதை சுத்தி டயஃப்ராம். இவன் கொடுத்துருக்கிறது 32mm. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஓபன் பண்ண உடனே தெரிஞ்சிடும் அந்த 32mm ஓட அந்த சைஸ். ஓகே, சைஸ் தான் மேட்டர். இம்பிடன்ஸ் 35 ohm, அப்புறம் அந்த சென்சிட்டிவிட்டி, அதெல்லாம் ஓகே. எல்லாமே எப்பயும் போல நல்ல டைனமிக் ரேஞ்சோட தான் இருக்குது. சரி, நான் இது வரைக்கும் பாத்திராத மாதிரியான ஒரு கேசிங்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செமையா இருக்கு, ஆஸ்ட்ரிச் முட்டை மாதிரி இருக்குடா. சரி, இதுல நீ பாத்திராத இன்னொன்னு இருக்கு. அதுதான் இதோட ஃபோல்டிங் மெத்தட். ஆமாடா, இதுவும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. யூசுவலா ரெண்டுமே இப்படி இருக்கிற மாதிரி சைடுல இருக்கு. ஹார்ட் மாதிரி ஷேப்ல நான் பார்த்ததே இல்ல.
இல்ல இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நான் பார்த்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இப்படி ஒரு ஃபோல்டிங். ஓகே, எனக்கு நீ வந்து உன்னோட பில்ட் குவாலிட்டி, இந்த கேஸ் அப்புறம் இந்த அந்த கேஸே பயங்கர பில்டா இருக்குடா. கேஸே கொஞ்சம் கெத்தா இருக்குல்ல, உள்ள வெல்வெட்லாம் வச்சு. வெல்வெட். அப்புறம் இங்க பாரு, நம்ம ஒயர்லாம் வச்சோம் அப்படின்னா அது விழுந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக எம் லோகோ போட்டு மேக்னெட்டிக்கா கொடுத்துருக்கேன். மேக்னெட்டிக்கா வேற. அப்போ இதுல வந்து 3.5 to 3.5 இல்லடி சார்ஜிங் கேபிள் 3.5 to 3.5 இல்ல, இது வந்து சார்ஜிங் கேபிள். ஓகே ஓகேவா, வேணும்னா பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஓகே ஓகேவா. 3.5 இல்ல, C to 3.5 இருக்கு. பாக்ஸ் உள்ள பாப்போம் நம்ம. ஓ, C to 3.5 பாக்ஸ் உள்ள இருக்கு. பாக்ஸ் உள்ள இருக்கு. அப்ப இன்னும் பாக்ஸ்க்குள்ள பொக்கிஷங்கள் இருக்கு. பாக்ஸ் உள்ள இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கடா. சரி, அதையும் நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி எங்கால் ஒரு ஆப் இருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன். கடைசியில பாரு ஆப்பும் இவங்க கிட்ட நல்லா இருக்குன்னு பத்தியா, அதான் அல்டி. அதிசயமா, எனக்கு சீரியஸாவே அதிசயமா இருந்துச்சு. என்னடா எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. மார்ஷல் மானிட்டர் உள்ள போனா இது இருக்குங்க. சூப்பர்ரா. அப்போ இது வந்து சி அவுட் இல்லையா? ஆமா, சி அவுட். அட்வான்ஸ்ட் எங்காலு. நீ C to C போட்டு கம்ப்யூட்டர் கூட டைரக்டா யூஸ் பண்ணலாம். எதனால ஓகே. ஆனா உனக்கு வந்து C to 3.5 கொடுக்குறான். ஏன்னா மானிட்டர்ல மாஸ் அது வர வரதும் கிடையாது உனக்கு பாக்ஸ்ல. சூப்பர்ரா. சூப்பர்ல. ஏய், இந்த கப் மெட்டீரியலே செமையா இருக்குடா. எனக்கு இதுதான், நானும் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா தான் இருந்தேன். அட போடா, வருணே அப்படிதான் இருந்தாரு. வருண் என்கிட்ட சொல்லும் போது என்ன கொடுத்தாருன்னா, அத சும்மா ஏதோ அப்படின்னு, மார்ஷல்ரா அது ஒரு பெரிய பிராண்ட்ரா, காஸ்ட்லிடா. இவர் இப்படி சொல்லிட்டு, ஐயோ நான் ரிவ்யூ பண்ண ஸ்டார்டிங்லயே அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓபன் பண்ணா இப்படிதான் எனக்கும் ஃபீல் இருந்துச்சு. என்னது இது ஆக்சுவலாவே நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த கப்பு ஆக்சுவலா தனியா நமக்கு வந்து அவங்களோட அபிஷியல் இதுலயே கிடைச்சிரும் இல்லையா? இது அப்படியே நீங்க இப்ப போட்டு பாருங்களேன். அப்படியே நான் பிடிச்சிக்கிறேன். இல்ல, நான் இது கையில எடுத்ததுமே எனக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிடுறேன்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளவு வித்தியாசமா யோசிச்சிருந்தான்னா அந்த ஒயரிங்கை வேற லெவல்ல பண்ணியிருக்கான். ஏன்னா அது வெளியில தெரியுது அப்படிங்கிறது புரியுது. வெளில தெரியறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேனே வையேன். இன்னொரு பக்கம் ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, லாஞ்சிடிவிட்டி அதிகம்னு தெரியுது. எஸ், சரியா? ஏன்னா இவனோட இந்த ஃபோல்டிங் மெக்கானிசமே, யாரு சாமி நீ, எங்க இருந்து வர, ஆமா ஓட்ட கவுத்து போட்ட மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்கியே, இது எப்படி உனக்கு தோணுச்சு? அப்படிதான் இருக்கு. இது இவனுங்க ஆம்பிளிஃபையர் பண்றானுங்கல்ல, அந்த ஆம்பிளிஃபையர்ல இருக்கக்கூடிய அதே மெட்டீரியல் மாதிரியே அவன் யூஸ் பண்ணிடா. சூப்பரா இருக்குடா. இல்ல, எனக்கு இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த லெதர் ஃபீல் இருக்குல்ல, ஃபேக் லெதர் தான், ஆனா சூப்பரா இருக்கு. நான் அதான் லெதருங்கிறனே தொட்டா, அதான் மேட்டர் நமக்கு. அதான் அது நல்லா இருக்கு. இந்த கப்பு ஷீல்டு லேண்ட் ஆகிற இடம் வந்து வேற லெவல். இந்த ரிங்கு, ஏன்னா இது வந்து மெட்டல் மாதிரி இருக்கு. மெட்டலோ பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல் மாதிரி தான் இருக்கு. மெட்டல் மாதிரி ஒரு பிளாஸ்டிக். ஏய், வேற லெவல்ல இருக்குடா. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஓகேவா. ஓகே. அப்புறம் இந்த கப்பு எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இது பாரு, இதுவும் கப்பு தான். ஓகேயா. இந்த கப்பும் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா தான் இருந்தது. ஆனா இந்த கப்பு பாரு, இதோட சீலிங்க்கும் இது இன்னொன்னு என்னன்னா, ஆல்ரெடி ஷ்ரிங்க்டு ஸ்கின் மாதிரி இருக்கு. கரெக்ட். சோ இது எப்பனாலும் வந்து என்ன ஆகும்னா ஒன்னாகாது. ஆனா இது வந்து என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிஞ்சிரும். இது ஆனா அவ்வளவு ஈஸியா பிய்யாது. ஈஸியா கிராக் கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இவன் செதுக்கி இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. இங்க பாரு, இந்த தலைக்கு நீ இப்படி போட்டுக்கறல்ல, அத பாரு. வா, ரெண்டு லேயரா வச்சிருக்கா. சரிங்க பாருங்க, இது கூட கம்பேர் பண்ண கூடாதுங்க. ஒரு ஆமா, இது ஒரு 2000 ரூபாய் ப்ராடக்ட். இங்க பாருங்களேன், ஒரு 3000 ரூபாய் ப்ராடக்ட்டோட அந்த ரிஜிடிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது. இது பாருங்க, ஐயோ என்னையா இது. அதுவும் இவன் பாரு, இத வேற வச்சிருக்கான் பாரு. அந்த ரப்பர் இது வந்து வேர்த்து கொட்டினா அந்த இதுல அஃபெக்ட் ஆக கூடாதுன்றதுக்காக. இந்த பாயிண்ட் பயங்கரமான பாயிண்ட்ரா. இது வந்து ரைட் லெஃப்ட் போட்டிருக்கான். இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா இது வந்து ரிப்பேரபிள். எஸ். சோ இப்போ அவங்க கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஃபால்ட் இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம்னு கொடுத்தோம்னா அவங்களால ரிப்பேர் பண்ண முடியும். ஆமா, என்னால வந்து இதுல அத மாதிரியான விஷயங்களை ஈஸியா பண்ண முடியாது. ஆமா, சரியா. அது வந்து அதாவது நீங்க 30,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவனுக்கு தோணி இருக்கிறது நாங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏஎன்சி மார்ஷல். ஆமாயா, அது ரெண்டுமே பட்டன்ஸ். ஆமா, அது ரெண்டுமே பட்டன்ஸ். என்ன சிக்கா இருக்கு? என்னடா இது, நான் இதுக்கு தான்டா சிக்கறேன். வெளிய வந்து இப்போ ஒரு ஏஎன்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஆன் ஆஃப்டா. ஆமா, இது வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டன் சிவா. அப் டவுன் லெஃப்ட் ரைட் அப்படியும் போகும் சார். இதுக்கு தான் நாங்க வந்து ஜாய்ஸ்டிக் 3230 6600 அதுல யூஸ் பண்ண ஜாய்ஸ்டிக் 6600 ஞாபகம் வந்துருச்சா? அதேதாங்க. ஆனா புடிச்சு அழுத்தினா ஆன் ஆகும். புடிச்சு அழுத்தினா லாங் பிரஸ் பண்ணா ஆன் ஆகும். இப்போ இது வந்து எந்த உன் போன்ல ஆல்ரெடி பேரடா இருக்கு. சரி, நான் அழுத்துறேன். இப்போ கீழே பாத்தீங்கன்னா லைட் எரியும் எங்க சி டைப் போர்ட் பக்கத்துல. இப்போ பேரிங் மோடு போயிருச்சு, தேவையில்ல பேரிங் மோடு.
ஏன்னா அதான் இப்ப பேர் ஆயிடுமே, அதனால அந்த ஆல்ரெடி பேர்டா தான் இருக்கு. நான் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தனால பேரிங் மோட் போயிடுச்சு. திருப்பி அதே மாதிரி அழுத்திட்டே இருந்தா ஆஃப் ஆயிடும். ஆமா, ஆஃப் ஆயிடுச்சு. நார்மலா பிரஸ் பண்ணி 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தா லாங் பிரஸ் தான், 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ். ஒயிட் கலர் லைட் வந்துருச்சா? ஆமா, இப்போ நீங்க வந்து காதுல போடலாம். ஓகே, டைப் இப்போ நம்ம வந்து ஏய் பாட்டு கேட்க போறோம். ஐ அம் வெரி சாரிங்க, ஒண்ணுமே கேட்கல, கிளாஸா இருக்குங்க. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? அது விவரிக்கணும்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 25K ஓவர் ஹெட் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து அந்த இயர் கப்ஸோட அந்த ஷேப்பு, அப்புறம் அது நம்மளுக்கு எப்படி லாக் ஆகுதுங்கிறது வந்து செதுக்கியிருக்காங்க. நிஜமா கன்வென்ஷனல் பிராண்ட்ஸ் இப்போ சோனியே எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஜெண்ட் தான், ஆனால் இது வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒரு பேஸ் பாட்டு, ஏன் நான் அந்த பேஸ் போடுறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே அது ஒரு நல்ல பேஸ், ஒரு ஸ்லோ பேஸ் ஒன்று வரும். அது வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்கவே கேட்காது. இப்போ இதுல வந்து கேக்குதா இல்லையா அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லு. நான் என்ன பாட்டு போடுறேன் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பாட்டு. ஆமா, இது ஆக்சுவலா திரும்ப தர வேணான்ட்டான்ல அவன். எதை? இதையா அவசர அவசரமா எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கு. பயங்கரமான கப்பு வந்து ஆக்சுவலா ENC அக்ரெசிவா இருக்கு, சரியா? பிளஸ் இப்போ ANC ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, சரியா? இந்த இடத்துல எங்க இருக்குது அந்த ANC பட்டன்? இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தெரியுதா? இப்போ திரும்ப அழுத்துறேன், பேசு. ஹலோ, இப்போ நான் திரும்ப அழுத்துறேன், இப்போ பேசு. டெஸ்டிங் மைக். இல்லடா டேய், இதோட ஆப் எங்க இருக்கு? எஸ், ஐ அம் ஷோயிங் யூ தி ஆப். இப்போ நான் வந்து பாட்டை பாஸ் பண்றேன். ஓகேவா? இதோட ஆப் உள்ள போனோம்னு என் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டுரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகேவா? ஓகே. சோ என்ன பாட்டு போடிட்டு இருக்கு? ப்ளே ஆகுதா நான் பாட்டு? இல்ல. சோ இந்த ஆப் இப்போ 10% தான் பேட்டரி இருக்கு. வருண் என்கிட்ட கொடுக்கும்போது 19%. நான் வந்து 4 மணி நேரம் பாட்டு கேட்டேன். 9% தான் இறங்கி இருக்கு. இத்தனைக்கும் நான் எந்த பேட்டரி இதுவும் பண்ணல. சோ இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி மோட்ல இருக்கிறது வந்து பாட்டு கேட்கும்போது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட்னு தெரியல. அப்படியா? ஆமா. நல்ல. இப்போ போடு. இப்போ பேசு. இப்போ நான் பேசுறது ஒழுங்கா கேக்குதா? கேக்குது. இப்போ கேக்குது. ஓரளவுக்கு நல்லாவே கேக்குது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நேச்சுரல் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ டிரான்ஸ்பரன்சி மோட்ல உன் வாய்ஸ் கேட்டதோட கம்மியா கேக்குது. சரி, அதே சமயம் மியூசிக் வந்து என்ன வால்யூம்ல ப்ளே பண்றோம்னு காட்டிடு மக்களுக்கு. லைட்டா இப்ப ஸ்கிரீன்ல இத ஆன் பண்ணாலே தெரிஞ்சிரும். ஆமா, ஒரு 50 to 60 அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஃபுல் வால்யூம்ல இருக்கு. ஃபுல் வால்யூமா? டிஸ்டார்ஷனே இல்ல. அப்ப ஒருவேளை இந்த சைடுல ஃபுல் வால்யூம்ல இருக்கு, எனக்கு கேட்கவே இல்ல. இதுல நான் அப்ப இன்கிரீஸ் பண்ணலாமா இன்னும் ஃபர்தரா? நீ மேல அழுத்துறேன். எஸ். தனி வால்யூமா? டேம் இட். இது எனக்கே தெரியலையா? நான் யூஸ் பண்ணும்போது நான் இது ரெண்டும் சேம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, ஆனா இதுல வந்து AAC தான் இல்லையா? இது AAC. ஆமா, SBC AAC ப்ளூடூத்ல பாஸ் பண்ணிட்டேன். AAC தான் கரெக்டா? ஆமா. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒயர்லெஸ்ல லிசன் பண்றோம்டா, ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஃபுல் வால்யூம் லிசன் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுல் வால்யூம்ல உள்ள லவுட்னஸ் வந்து கம்மி தான், ஆனால் குவாலிட்டி தரமா இருக்கு. இந்த லவுட்னஸ் மாதிரியான ஏரியால வந்து ஃபுல் வால்யூம்ல எல்டாக்லாம் வச்சுக்கின்னு சோனி ஓவரா பண்றாங்க. அங்கதான் சரியா? சோனியோட லவுட்னஸ் அதிகமா இருந்தது. ஓகே. ஸோ அது இந்த இடத்துல லைட்டா மிஸ் ஆகுது. ஆனா ஹைலைட் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி ஆடியோ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து ஃபீலே பண்ணல. அப்படி ஒரு விஷயமே கேட்கல. அந்த மைன்யூட்டா ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியலங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்த லைஃப் ஆஃப் ராம்ல போட்டான் ஓப்பனிங்ல ஒரு என்விரான்மெண்டல் நாய்ஸ் இருக்கு. இந்த கடலோட நாய்ஸ், அப்புறம் சின்ன ஒரு பூச்சி சத்தம் மாதிரி ஒரு சின்ன என்விரான்மெண்டல் நாய்ஸ் இருக்கு. இப்போ நான் சில சேஞ்சஸ்லாம் நான் பண்றேன். ஓகேவா? இப்போ ANC ஆன் பண்றேன். எப்படி இருக்கு? நீ பேசுறது 0 சுத்தமா கேட்கல. அப்படியா? இப்போதான் கேக்குதா? மைல்டா கேக்குது, மைல்டா. இப்போ நல்லாவே கேக்குது. இப்போ அந்த மைல்டா கேக்குதுன்னு அந்த மாதிரி கேக்குது. ANC ஆன் பண்ணா, அது டிரான்ஸ்பரன்சி ஆன் பண்ணா
இப்போ நீ பேசுனா நல்லா ஃபேன் சத்தமே கேக்குதுல. உன் வால்யூமை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஆனா அப்படிலாம் கொடுக்கல. உன் வால்யூமை அப்படியே இதுக்கு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. பேசுறது தெரியுது. இது என்னன்னா இப்போ நம்ம வந்து இதுல ஈக்குவலைசர் உள்ள போய் பார்த்தோம். இப்போ ஒரு சவுண்ட் வந்துச்சுடா. அந்த பாட்டுங்கடா இதோ பொர்றா என்னடா வந்துச்சு, வெயிட் பண்ணு. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனிச்சு கேட்டால் தான் புரியும். ஒரு ஹார்ன்பில் மாதிரி ஒரு பறவை வந்து எங்கேயோ பறக்குது சரியா, ஒரு பார்க்கும்போது ஃப்ரேமில் அது இல்லை. நான் அதனால தான் அது ஃப்ரேமில் வருதான்றதுக்காக பார்த்தேன். இந்த பாட்டெல்லாம் நான் கேட்க தான் செய்வேன் எப்பயும். சரி நீ வீடியோ போட்டனால நான் அது வந்து வருதா அப்படின்னு பார்க்குறேன். அந்த பறவை கிராஸ் ஆகிறது எனக்கு வந்து செம்ம தெளிவாக கேட்குது இங்க இருந்து. இதுதான் எனக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது என்னென்னலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்குது. வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து இவங்க ஒரே ஃப்ரேமில் வைக்கிறாங்க, ஆடியோ ஃப்ரேமில். அது வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ப்ராடக்ட்ஸில் எல்லா ஃப்ரீக்வன்சியும் அது கவர் பண்ண முடியாமல் சில ஃப்ரீக்வன்சியை ஸ்கிப் பண்ணிடுது. ஆனால் இதில் என்னென்னா எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லவுட்னஸ் எனக்கு வந்து மிஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லவுட்னஸ் நான் கேட்க மாட்டேன். அவ்வளோ லவுடெல்லாம் கேட்க மாட்டேன். சும்மா நம்ம சொல்லலாம் அவ்வளோ லவுட் இருக்கிறா பரத்து அப்படி சொல்லலாம். ஆனால் அவ்வளோ லவுட்ல யாருமே கேட்க மாட்டாங்க. எஸ்பெஷலி மானிட்டர் அப்படின்னு பேர் வச்சு ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் வந்ததுன்னா அது லவுடாக இருக்காது. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்டார்ஷன் ஜீரோங்க. எனக்கு செம்மையாக இருக்குது ஒரு பெஞ்ச் மார்க் டிஸ்டார்ஷன். அடுத்து என்னென்னா இந்த ஃபைன் ஆடியோஸ், அதாவது ஓவராலாக இருக்கக்கூடிய நிறைய மல்டிபிள் ட்ராக்ஸை வச்சுருக்காங்க. அந்த மல்டிபிள் ட்ராக்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் அவுட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு ஆடியோ வருது வெளியில். அதுக்குள்ளே ஆனால் நான் அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சேன் இல்லையா, வேறு வேறு ஃப்ரீக்வன்சியில் அது எல்லாமே எனக்கு கேட்குது. இதுதான் என் மியூசிஷியன்ஸ் வேணும்னு விரும்புகிறாங்க. மியூசிஷியன்ஸ் எப்படி பண்ணுறாங்க மியூசிக்கு, நீ சொல்கிற மாதிரி தான் மல்டிபிள் ட்ராக்ஸை அடுக்குவாங்க. ஒரு பக்கம் வயலின் இருக்கும், ஒரு பக்கம் வாய்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் ட்ரம்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளூட் இருக்கும். எல்லாமே சேர்த்து தான் வருது. இதை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லயும். இது வேற லெவல்ல இருக்கு. இதுல பிரிச்சு பார்க்க முடியும். அப்பதான் மானிட்டர் பண்ண முடியும். அது அவனுக்கு வேணுமாமா? இது யாருக்கு? மார்ஷல். சோ ஒரிஜினல் மார்ஷல் சவுண்ட் தான் நீ இப்ப கேட்டிருக்கிற. இல்லடா சமயம். ஓ இதுலயே ஆல்டர் பண்ணலாம். இதுலயே வந்து இப்ப மார்ஷல்ல இருக்கு, கஸ்டமும் வச்சுக்கலாம். ஓகே. பேஸ் பூஸ்ட் கொடுக்குறேன். பேஸ் பூஸ்ட் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கன்சியூமர் ரியாக்ஷன் வேணும்னு வச்சுப்போம். பாட்டு நம்ம பாட்டு மாத்துவோமா? ஏதாவது நீ சொல்ல பாட்டு சொல்ல. நீ ஃபர்ஸ்ட் போட்டதே போடுறா. நான் இது போடவா? நான் ஒரு பாட்டு ரீசெண்டா உனக்கு அம்சனே. ஏய் என்னடா தமிழ்ல அடிக்குது. இதுல பேஸ் பயங்கரமா இருந்துச்சுல்ல. ஏய் செம்ம சாங்டா அது. நல்லா இருக்கும் ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்க. ஆரம்பிச்சிருச்சா பாட்டு? படமே வேற லெவல்றது. நான் பார்த்தது இல்லை. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாதுடா. பேர் சூப்பர் பேர் ஐயனார். நீ பேசுறது எனக்கு கேட்காதுடா. ஐயனார் வாழ்க, ஐயனார் வாழ்க. கேக்குதா இல்லையா? நீ பேசுறது எதுவுமே கேட்காது. எப்படி இருக்கு பேஸ் பூஸ்டோட? எப்படி இருக்கு? இன்னும் பேஸ் வந்து டீப் பேஸ் வரல, இப்பதான் வரப்போகுது. ஓ சரி, இப்பதான் பேஸே வரப்போகுது. இப்பதான் வரப்போகுது. இப்போ இந்த வோக்கல்ஸ் முடியும். கரெக்ட். செம்ம அதாவது ஜென்டிலா இருக்குடா, அடிக்கலடா தம் அப்படி அடிக்கல. சரியா? அந்த நீ ஒண்ணு க்ரஷர் ஈவோவா அது பக்கத்துல எல்லாம் அது வேற. அது வந்து அது வேற எக்ஸ்பீரியன்ஸ். சினிமா. இவன் வந்து ஆக்சுவலா க்ரஷர் ஈவோவை ட்ரை பண்ணிருக்கான்டா. ஓகே. 3000 ரூபாய்க்கு க்ரஷர் ஈவோல ஒரு 30 to 40% டெலிவர் பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே. இதுல எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ க்ரஷர் ஈவோல நான் அதை லிசன் பண்ணேன்னா எனக்கு வந்து பேஸ் வேற மாதிரி இருக்கும், நான் தியேட்டர்ல இருக்க ஃபீல் வந்துடும். ஆனா பேக்ரவுண்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓரமா ஒருத்தர் பொறுமையா ஒரு சின்ன ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கொடுக்குறாரு. சில் சில் அப்படின்னு போகுது. ஆத்தாடின்னு வோக்கல்ஸ் போகும்போது டின் 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 அப்படி பேஸ் போயிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு மைல்டு சவுண்டுங்க அது. ஆனா இதுல தனியா கேக்குது. சரியா? இது எனக்கு க்ரஷர் ஈவோல கேட்கும். எப்பன்னா இப்படி ஒன்று இருக்குன்னு இதில் கேட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் அதில் வந்து கீனாக கவனிப்பேன், அப்போ தான் கேட்கும். பட் இதில் எனக்கு எப்படி இருக்கும்னா எனக்கு அப்படியே ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. இப்போ இதே பாட்டு அப்படியே நான் இதில் கேட்டேன்னா எனக்கு வந்து இதில் பேஸ் மட்டும் செம்ம பூஸ்ட். ஆமாம், செம்மையாக இருக்கும். இதில் இன்னும் சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கேன். இது மியூசிஷியன்ஸும் மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது அப்படின்னா மியூசிக்கை மட்டும் தனியாக பூஸ்ட் பண்ணி வாய்ஸை கம்மி பண்ணுறது. அது காட்டு. ஓகேவா? மிட் ரிடக்ஷன். ஓகே. இல்லை உடனே வித்தியாசம் ஆயிடுச்சுடா.
ஒரு வி மாதிரி. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இதான் உனக்கு தெரியுமா என்னோட கஸ்டம் ஈக்குவலைசரே இதுதான். நான் இந்த பாத்திருக்கேன் ரியல்மி பட்ஸ் Air 7 கூட நான் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பசங்க கேட்டாங்க, அண்ணா அப்படி என்னென்ன நீ கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிற? இதுதான் பண்ணுவேன் மோஸ்ட்லி என்னோட கஸ்டம் EQ பொறு நீ பேசுறத நான் கேட்க வேணாமா, பாஸ் பண்றேன். இல்லாட்டி ANC மோட் போட்டு. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிட் வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுவேன், பேஸை வந்து லைட்டா கம்மி பண்ணுவேன், ஹைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இது யூசுவலா வந்து ஒரு கர்வ் மாதிரி நான் போடுவேன். அதான் நீ போடுறது எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப ஒரு ஜெனரல் கர்வ், இங்க லைட்டா டிப் தான், ரொம்ப டிப் கிடையாது, லைட் டிப், திரும்ப அப்படி மேல இன்க்ரீஸ் ஆகி போகும். இப்படி வரும். எனக்கு எப்படி இருக்கும்னா பேஸ்ல கொஞ்சம் ஹை, கீழே மிட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கீழே இதுல இருக்க மாதிரி கீழே இருக்கிற மாதிரி, ஃபிளாட் கிட்ட வந்துட்டு திரும்ப மேல போய் வோக்கல்ஸ்ல மேல போய் ஃபைனல் ஹை ஃப்ரீக்வன்சி லைட்டா டிப் ஆகும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். ஆமாமா, ஏன்னா மத்த இதெல்லாம் வந்து ஹைஸ் ரொம்ப அதிகமாவே. ஏன்னா இப்ப இதுலயே கூட நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா சொல்லணும்னா இப்ப இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா ஹை ஃப்ரீக்வன்சி, அதை விட அதுக்கு அடுத்த பார் தான் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா என்ன இதுல வந்து 5 பேண்ட் ஈக்குவலைசர் தான். உன்னால ஃபுல் கஸ்டமைசேஷன் வந்து கிடையாது. அடாப்டிவ் லவுட்னஸ்னு ஒன்னு கொடுத்துருக்கோம். அது போட்ட அப்படின்னா அந்த லவுட்னஸ் வந்து நீ ரொம்ப நாய்ஸியா இருக்கிற சினாரியோஸ்ல வந்து லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ரொம்ப சைலண்டா இருக்கிற சினாரியோஸ்ல நம்ம கோகுல் மாதிரி இருக்கு. கோகுல் அடாப்டிவ் வைப்ரேஷன் அடாப்டிவ். அதேதான். மெட்டாலியும் இருக்கு. சூப்பர் நல்ல விஷயங்க. சோ ஈக்குவலைசர் பக்கா. எனக்கு வந்து பெஸ்ட் EQ வந்து எனக்கு வந்து இதுதான். டிஃபால்ட் ஒரிஜினல் மார்ஷல் சவுண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல நல்லா இருக்கு. அது கிறிஸ்பா இருக்கு. அப்புறம் ANC பட்டன், இத வச்சு என்னலாம் பண்ணனும் உனக்கு. ANC ஆஃப் பண்ணா அதிகமா ஆஃப் பண்ணனும்னா அந்த பட்டன் பிரஸ் பண்ணா என்னலாம் நடக்குதுடா, அது நடக்குது. பிட்வீன் தான் நடந்தது. நான் தான் ஆஃப் ஆப்ஷன் எக்கானமின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தது. ஆமா கரெக்ட். ரெண்டு தான் நான் வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ். இது என்ன ஹைலைட்னா, ஸ்பாட்டிஃபை வந்து ஆக்சுவலா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆப்பிள் மியூசிக் மாஸ் தான், ஆனா எனக்கு வந்து பிளெண்ட் ஆஃப் யூடியூப் மியூசிக் அண்ட் ஆப்பிள் மியூசிக் வந்து ஸ்பாட்டிஃபைன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு யூடியூப் மியூசிக்ல எப்பயுமே ரெக்கமெண்டேஷன் சூப்பரா வருதுடா. பரத் யாரு அப்படின்னு தெரிஞ்சு அது கரெக்டா பண்ணுது. சிவா யாரு, என்ன யோசிப்பான், என்ன எதிர்பார்ப்பான்னு அந்த டைத்துக்கு மாறுதுடா. கரெக்ட். ஆமாமா, காலையில போட்ட ஒரு பிளேலிஸ்ட், ஈவினிங் போட்ட ஒரு பிளேலிஸ்ட், அது வந்து யூடியூப் மியூசிக்ல வருது. ஆமா. அதே ஆப்பிள் மியூசிக் சாணி மாதிரி கிடக்கும். அது இந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியாது. ஆனா ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஸ்பாட்டிஃபை வந்து பிளெண்ட் ஆஃப் போத். எனக்கு வந்து இருக்கலே பெஸ்ட்டாவும் ரெக்கமெண்ட் பண்ண தெரியாது, ஆனா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு இருக்கலே பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி கொடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்பாட்டிஃபை வருது. இதுதான் முக்கியமான மேட்டர். இது இந்த ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒன்னு பண்ணிருக்கான். உண்மைதான். இதுக்கு தான் நம்ம வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட சிம்பியன் போன்ஸ்ல தனித்தனியா வச்சிருப்போம். கான்கிரீட், அது கான்சர்ட், ஸ்மால் ரூம், அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். இதுல இப்போ நான் வந்து பாட்டு நான் திருப்பி ப்ளே பண்றேன். அதே பாட்டு ப்ளே ஆகுது. அதே பாட்டு ப்ளே பண்றேன். ஆஃப் பண்றேன். ஃபிளாட்டா இருக்கா? ஃபிளாட்டா நார்மலா இருக்கு. டிராவல் சவுண்ட் வருது. இப்போ வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல். அதுதான் டிராவல் சவுண்ட் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. மியூசிக் பட்டு ரிவர்ப் ஆற ஃபீல் வருது. இதான் மேக்ஸிமம். ஒரு நல்ல ஒரு கான்சர்ட்ல கேக்குற மாதிரி. இன்னும் இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னும் வோக்கல்ஸ் வரல. ஓகே. பச்சையா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த. அதனால தான் நான் கேக்குறேன், இவனுக்கு வேணுமாமா? ஆமாயா, திருப்பி எத்தனை முறைதான் அவசரமா வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு. இல்லடா, எனக்கு என்னன்னா கௌதம் ப்ரோட்டின் நான் ஃபீல் பண்ணேன்டா. அவரோட க்ரஷர் ரிவ்யூ அவர் என்ன சொன்னார்னா, சிவா ப்ரோ நீங்க வச்சிருங்க, எப்போ வேணுமோ கொடுங்க, நான் மட்டும் என்ன பொழுதுனையும் கேட்க போறேன், நீங்க ஆசையா யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, நீங்க வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கன்னாரு. ஆனா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை பார்த்தேன். இப்போ இந்த வீடியோவில் நான் இதை என்ஜாய் பண்றேன். இதுக்கப்புறம் நான் இதை மாட்டவே மாட்டேன்டா. ஆமா ட்ரூ. நான் என்ன ஆகுதுன்னா, சைக்கிளிங் போகும்போது இதை மாட்டிட்டு போக முடியாது, நான் பேட்மிண்டன் போனால் இதை மாட்ட முடியாது, அப்புறம் நான் ரெகுலர் ஒர்க் பண்ணும்போது இதை மாட்டினா அப்படி ரெகுலர் ஒர்க் நான் எங்க பண்றேன்? நான் இன்னைக்கு சைக்கிளிங் ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லா இதை போட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சூடாவுங்க. சூடு மட்டும் இல்லடா, அது வேர்க்கிறது நீ ஃபீல் பண்ணுவ. எடுத்து போட்டோ வச்சிருக்கிறேன், வீடியோ எடுத்திருக்கேன். என்னன்னா கொட்டுது வேர்வை. அதுன்னு இல்ல, பொதுவா இந்த டிசைனே தான். இது ஒண்ணாகாது, நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு தான் ஒரு மாதிரி அப்படியே ரெண்டு காதும் வந்து அப்படியே புகை வர மாதிரி சூடாயிடுச்சு. இது ஏசி ரூம் சூப்பரா இருக்கும். நான் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஃளைட் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம் கச்ச 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 நல்லா கத்திக்கிட்டு இருப்பானுங்க. குழந்தை போடுறீங்க, பிடிச்ச படத்தை பாக்குறீங்க, சவுண்ட் ஸ்டேஜ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா லார்ஜ் ரூம் வைக்கிறீங்க. புல் அரிக்குது. அந்த சவுண்ட் ஸ்டேஜ்னு கேட்டாலே அப்படியே எனக்கு புல் அரிக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெஷல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் யூசுவலா ஒரு மாதிரி கலீஜா இருக்கும். ரொம்ப நேச்சுரலா இருந்தது இல்ல. அதாவது இப்போ நான் ஸ்பெஷல் ஆடியோ வந்து OnePlus ப்ராடக்ட் BBK ப்ராடக்ட்ஸ்ல பாத்துருக்கேன்டா, நல்லா இருக்கும்டா. ஆனா எப்படி இருக்கும்னா, ரெண்டே ஸ்டெப் தான். ஒன்னு கம்ப்ளீட் ஃபிளாட், இல்லைன்னா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரா லார்ஜ் ரூம் இருக்கும்.
இது மாதிரி எப்படி இருக்குன்னா டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் கொடுத்தது ஒரு பெரிய பிளஸ். நல்லா இருக்கு ரொம்ப. நான் மீடியம்ல வச்சுதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல இன்னொன்னு எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சது அப்படின்னா பேட்டரி ப்ரிசர்வேஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான். அது ஆஃப் நன்ல வச்சாலே சூப்பரா இருக்கு பேட்டரி. சரி, ஸ்டாண்ட் பை டைம் மோட் ஓகே, ஆட்டோ ப்ளே பாஸ் வேற அது ஓ ஓகே. நான் வேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சவுண்ட் வந்தது இல்ல சாரி, அது ப்ளே ஆகட்டும். இப்பதான் கேக்குது எனக்கு. தலைவன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான், கன்ஃபார்ம் பண்றான். ஷுவரா எடுத்துட்டியாப்பா அப்படின்னு அங்க பாரு. ஆனா நீ போடும்போது எனக்கு ஒண்ணுமே ஆடியோ கேட்கல, ஆனா எடுத்தா கேக்குது. ஆமா பா, என்னயா என்ன இன்ஜினியரிங் இது? அது எவ்வளவு டைம் எடுக்குது பாரு. அழகா ஒரு 2 செகண்ட்ஸ் எடுக்குது. ப்ளே ஆகுது பாரு. சூப்பர். நான் வால்யூம் ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். செமையா இருக்கா? இப்போ ஒரு பாஸ் ஆகுது. நல்ல ப்ராடக்ட்ரா, சூப்பர் ஒன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பரத் இது வந்து என்கிட்ட காட்டும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மார்ஷல் கிட்டான ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்ன பிரச்சனைனா, அதை நான் தப்பாக சொல்லல, இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த மூவிஸ்ல பில்டப்பா காமிச்சிட்டாங்கன்னு வையேன், மூவில காமிச்சிட்டா போதுமா அந்த மாதிரி ஒரு பில்டப். ஏன்னா மார்ஷல்ல வந்து ரீசெண்டா நம்ம இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தோம், அது மொக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதை நான் எடுத்து வாங்கி பார்க்கணும் எப்படி இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு. அது ஆக்சுவலா போர்ட்டபிள் ஸ்பீக்கர் நினைக்கிறேன். போர்ட்டபிள் ஸ்பீக்கர் உங்ககிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கரே ஆக்சுவலா சூப்பரா இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பத்தி நீ கேக்குறியா? அந்த ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் ஜென்ரலா நான் யூஸ் பண்ண அந்த ஆம்ப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டார் ஆம்ப் ஒன்று வச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், சூப்பரா இருக்கு. இல்லை இப்போ இது நிஜமாவே வந்து நல்ல ப்ராடக்ட் தான். அகைன் நான் திருப்பி சொல்றேன், சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ப்ளூடூத் ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன்ஸ், அது இது கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி டியூன்டு, டிசைன்டு ஃபார் மியூசிக் லவர்ஸ். ஆமா, உச்சகட்ட மியூசிக் லவர்ஸ். அவங்க வந்து மியூசிஷியன்ஸாவே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு மியூசிஷியன் ஆர் மியூசிக் லவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒர்த்தா ஃபீல் ஆகும். மேபி இல்லாட்டி ஒரு சென்சார் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல, ஆமா கப்பு க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல, உடனே எங்கால ஆத்தாடி ஆத்தாடின்னு பாடிக்கிட்டு இருக்காரு. ஆத்தாடி காத்தாடி தான் இப்ப ஆஃப் பண்றேன் நான், அதனாலே படுத்து தூங்கு போ. ஸோ பேட்டரி லைஃப் சூப்பர், ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாரு, இது இந்த ஃபோல்டபிள் கப்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த ரகட் டிசைன் எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெசிவா இருந்துச்சு. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எனக்கு தூக்கி சாப்பிட்டாங்க. அது மட்டும் தான் நான் வந்து மெயினா எடுத்து வைப்பேன் ஹைலைட்டா. சூப்பர் சூப்பர். ஆடியோலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஆனா அதை விட லாஞ்சிவிட்டி ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஹெட்ஃபோன்ஸ்ல. நம்ம நிறைய யூஸ் பண்ணோம்னா கரெக்ட் யூஸ் பண்ணாத ஹெட்ஃபோன்ஸ்னா இப்படி ஒண்ணா இருக்கலாம், நிறைய வேற லெவல்ல செதுக்கி இருக்காங்க, நல்லா இருக்கு. அட்டென்ஷன் டு டீடைல் நீ சொல்ற மாதிரி தான், அந்த கூர்மையா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் டு டீடைல். அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த ஹேண்ட் கிராஃப்டட் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இதுல தெரியுது. கரெக்ட். என்னதான் மேட் இன் சைனாவா இருந்தாலும் டிசைன் பில்ட் குவாலிட்டி அவன் சொல்ற மாதிரி பண்ணலன்னா உனக்கு ஆர்டர் கிடையாதுடா அப்படின்னு சொன்னா சைனால கூட நல்லா தான் பண்றான். ஆமா, சைனால தான் நல்லா பண்றாங்களே. 40,000 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் பண்றாங்க. இவனுங்க தான் என்ன பண்றானுங்க, 40,000 யூரோ. நீங்க ஆல்ரெடி ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. போய் தாங்க அதை அப்படியே கொடுங்க, நாங்க எங்க லேபிள் மட்டும் ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கரண்ட் பிசினஸ் மாடலா. இது எப்படின்னா டன் டன் கன் டன் கன் கன் டன் டனுக்கு ஷார்ட்டா அப்படி குத்து பாட்டு தூக்கி போடு, போடு பிடிக்கலையா தூக்கி போடு, அப்படியும் அதையும் பண்ணிடலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். இல்லை, அதான் நம்ம சொல்கிறோம்லடா, பேஷனேட்டாக உட்காந்து லிசன் பண்ணுறது வேற ஸ்டைலு, அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் வேணுன்றோம்ல, அதுக்கு தேவையான ப்ராடக்ட் இது. எனக்கு பேஷனேட்லாம் இல்லை, அந்த கோல நான் லிசன் பண்ணுவேன்றதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து நியூ ரிப்பப்ளிக் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் 1299 ரூபா மட்டும். 800 ரூபாய்க்கு டீலில் கிடைக்குதியா? 800 ரூபாயா? ஓவர் வாங்க மாட்டான் போல. சரிங்க. ஸோ மொத்தம் வந்து இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இன்டோர் கால்ஸ் மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஆமாம், இதில் கால்ஸ் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக பேசலாம். ஆமாம். ஸோ மியூசிக் கேட்டதாக இருந்தாலும் சரி, மியூசிக் இடையில ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதுக்கும் மாஸ் தான். எனக்கு தெரிஞ்சு கௌதம் ப்ரோ வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வாங்க முயற்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? வேலையா போச்சு. அப்படியா? ஓகே கௌதம் ப்ரோ, அவர் வாங்குவாரு, நம்ம அவர் மியூசிஷியன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம ஆள் கிட்ட இருந்து நம்ம திருடுறோம், அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக், சிம்பிள். ஓகே ரைட்டுங்க. இது நீங்க தான் வருண் கிட்ட கொடுக்க போறீங்க, வருண் வந்து மறுபடியும் மார்ஷல் கிட்ட கொடுக்க போறாரு. அதுதான் கொஞ்சம் சோகமா இருக்கு. பிரச்சனையே இல்ல, அந்த கப்புக்குள்ள இதை உடைச்சு நான் மடக்குறேன் இப்ப.
இங்க எங்க ஆள் வந்து இப்படி நாங்க அந்த டப்பா வெல்வெட் டப்பா உள்ள ஒரு குப்பாவை போட்டு அனுப்பிச்சிடுறோங்க மார்ஷலுக்கு. நாங்க வச்சுக்கிறோம். இது வந்து 3000 ரூபாய்க்கு மாஸ் ப்ராடக்ட் தான். இதை நாங்க வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா டப்பால போட்டு மார்ஷல் கொடுக்க போறோம். எடுத்துக்க அவங்க வந்து இதுக்கு மேல லெதர் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி திரும்ப எங்களை தர சொல்ல போறோம். எடுத்துக்காம அவ்வளவுதான். உள்ள மெக்குமா அதுதான் வைக்கலைங்க. இப்ப புரியுதா ஏன் 32mm டிரைவர் கொடுத்துருக்கேன்னு? ஆமா ஆமா. இந்த மாதிரி பாக்ஸ் குள்ள அப்படி உருட்டி வச்சு எடுத்துட்டு போறதுக்கு தான். பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஒத்துக்கிறேன். இம்ப்ரெஸ்டுங்க. 1962ல இருந்து இருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக படத்துல மட்டும் பில்டப் கொடுத்துட்டு சுத்தாங்க, காண்டாயிடுவேன். படத்துல என்ன பில்டப் கொடுக்குறாங்க? இதுல விக்ரம் படத்துல ரொம்ப அப்படியா சூர்யா எடுத்துன்னு வருவாப்ல மார்ஷல். அப்பதான் வந்து என்னாச்சுன்னா மார்ஷல்னா படத்தினால மார்ஷலுக்கு ஒரு மரியாதை வருது. பத்தியா பாவிகளா நீங்க உட்கார்ந்து ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட் எல்லாமடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடா. இப்போ இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, சோனிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்க. கரெக்ட். அது நமக்கு தெரியும்னு வச்சுக்க. ஆனா இதுவே சோனி வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வந்தனால வாங்கினேன்னு சொன்னா அதுக்கு என்ன மரியாதை? அது அப்படிப்பட்ட ஒரு கரெக்ட். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல சோனி வரும். அப்படிப்பட்ட ஒரு சில காரணங்கள்னால எனக்கு கடுப்பாகும். வேற எனக்கும் கடுப்பா தான் இருக்கு இப்போ கேட்கும் போது. இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு சீன் அப்ப வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் காமிச்சிருக்கான் இல்லையா? இப்படி வச்சுக்கிட்டு அடா பாவி இது தெரியாம நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டுல நான் போஸ்ட் கொடுத்துருக்கேன் தம்ப்நெயிலுக்கு. சரி விடு. இங்கிலீஷ்ல இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என் வீடியோ என் சேனல் வந்து பாருங்க. கண்டிப்பா பாருங்க. நான் அப்படியே டைட்டில்லே டேக் பண்ணிருப்பேன். அதுலயும் இதே தான் சொல்லியிருப்பேன். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல கேளுங்க. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவராணி மற்றும் பரத்வாஜ். பார்க்கலாங்க. வணக்கம். ஓகேடா. சூப்பர்ரா. உனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்டா. ஏர் டிராப் பண்ணிடுறா போதும்டா. அங்கேயே போடலாம்ல. இல்லாட்டி இதுல கூட பண்ணு. இது எங்க காணோம்.